கொடுக்குற மனப்பான்மை இருந்தா மட்டும்தான் சந்தோஷமும் நிம்மதியும் உங்களை தேடி வரும். அந்த டிவைன் கிரேஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, தியானமும் தர்மமும் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த டிவைன் கிரேஸ் இருக்கும். நான் மட்டுமே அப்படின்னா தென் தெர் இஸ் துக்கா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், தென் தெர் இஸ் ஆனந்தம். ஸோ நான் லைஃப்ல சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, யூ ஷுட் பி ஆனஸ்ட், யூ ஷுட் பி ஃப்ராங்க். உங்க லைஃப் டைம் முடிச்சு நீங்க பாடி விக்கெட் பண்ணிட்டு நீங்க ஹையர் வேர்ல்ட்ஸ் போனீங்கன்னா, அங்க உங்களை ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, டிட் யூ என்ஜாய் லைஃப் ஆன் பிளானட் எர்த்? ஆனந்தோ பிரம்மா, ஹையஸ்ட் ட்ரூத், கிரேட்டஸ்ட் ட்ரூத். தி கிரேட்டஸ்ட் ட்ரூத் என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மா, ஆனந்தோ பிரம்மா. இதுதான் கிரேட்டஸ்ட் ட்ரூத். ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூனா எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான கோணத்துல பார்க்கறது. தப்பான கோணத்துல பார்த்தோம்னா அங்க நம்மளுக்கு சந்தோஷம் இருக்காது, துக்கம் இருக்கும். சரியான கோணத்துல பார்க்கிறப்போ அங்க சந்தோஷம் இருக்கும். ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டேட்மெண்ட், seek ye the kingdom of God and his righteousness first, all else will be added unto it. அதுக்கப்புறம் the kingdom of God is within. ஸோ என்ன சொல்றாருன்னா, seek ye the kingdom of God and his righteousness, all else will add unto it. So kingdom of God is within. அதாவது நீ கடவுளோட ராஜ்யத்தை நீ தேடி போ. seek ye the kingdom of God, கடவுளோட ராஜ்யத்தை தேடி போ. and his righteousness. ரைட்டியஸ்னஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா தர்மம். சீக்கிங் த கிங்டம் ஆஃப் காட்னா தியானம். ரைட்டியஸ்னஸ்னா தர்மம். நீ தியானம் பண்ணு, தியானத்தோட சேர்த்து தர்மமும் பண்ணு. அப்போ உனக்கு என்ன வேணுமோ அது உன்னை தேடி வரும். நீங்க தியானமும் தர்மமும் பண்ணா உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அது தானா தேடி வரும். ஸோ வாழ்க்கையில சந்தோஷம் வேணும் அப்படின்னா தியானம் பண்ணணும், தர்மமும் பண்ணணும். தர்மா லீட்ஸ் டு பீஸ். நீங்க தர்மம் பண்ண என்ன பண்ணா உங்களுக்கு சாந்தமா இருப்பீங்க. நீங்க தர்மம் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். பீஸ்னா நிம்மதி. எப்பவுமே சந்தோஷத்தோட சேர்ந்ததுதான் நிம்மதி. சந்தோஷம், நிம்மதி. தர்மனா என்ன? டியூட்டி, நீங்க செய்ய வேண்டிய டியூட்டி. தர்மம் சிம்பிளா சொல்ல போனா வாட் இஸ் த டியூட்டி, உங்களோட கடமை. இந்த தர்மான்ற டாபிக் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தர்மம் இருக்கிற இடத்துலதான் நிம்மதி இருக்கிறோம், நிம்மதி இருந்தாதான் சந்தோஷம். ஸோ வாழ்க்கையில நம்மளுக்கு நிம்மதி சந்தோஷம் ரெண்டு வேணும்னாக்கா நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கையில நிறைய பணம் இருக்கும், நிறைய வசதி இருக்கும், உறவு எல்லாமே நல்லா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது, எப்பவுமே ஒரு படப்படப்பு, நிம்மதி இருக்காது. ஏன்னா அவங்களோட அக்கௌண்ட்ல புண்ணியம் இல்லைன்னா. தர்மம் செஞ்சாதான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் இருந்தாதான் உங்களால சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. நீங்க நிறைய புண்ணியம் செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில நிறைய நிம்மதி வரும், நிறைய சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் சில பேர் கேட்பாங்க, சார் தர்மம்னா என்ன பண்ணணும், எங்களுக்கு தர்மம் பண்றது எப்படி, புண்ணியம்னா என்ன பண்ணணும், அது பண்றது எப்படி? ரொம்ப சிம்பிள். இப்போ சப்போஸ் இந்த தர்மன்றது இது வந்து தன் மண் தன். தன் ஆனா உடம்பால, மண்ணானா நம்ம புத்தியால, தனானா பணத்தால. ஸோ இந்த மூணுத்துல எந்த விதமா நீங்க உதவ முடியுமோ அந்த விதமா நீங்க உதவி பண்ணுங்க. அப்போ புண்ணியம் உங்களுக்கு தானா சேர்ந்து வரும். சர்வீஸ். சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட சர்வீஸ் பண்ணணும்னு இருக்கு, ஆனா என்கிட்ட நிறைய பணம் இல்லை. பணம் இல்லை, பட் அறிவு இருக்குல்ல, புத்தி இருக்குல்ல, அது 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அதுவும் சர்வீஸ் தான். நிறைய வாலண்டரி ஒர்க் பண்ணுங்க, பிசிக்கலா நிறைய வாலண்டரி ஒர்க் பண்ணுங்க, அதுவும் சர்வீஸ் தான். பணம் அதிகமா இருந்தா பணம் கொடுங்க, புத்தி அதிகமா இருந்தாக்கா உங்களோட ஞானத்தை ஷேர் பண்ணுங்க. பிசிக்கலாவும் முடிஞ்ச அளவுக்கு வாலண்டரி ஒர்க் பண்ணுங்க. கிரியா யோகம் அப்படின்ற டெபினிஷன், கிரியா யோகத்துக்கு என்ன டெபினிஷன் அப்படின்னா, தபஹ ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதான் கிரியா யோகம் அப்படின்ட்டு பதஞ்சலி சொல்லியிருக்காரு.
தபஹ ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதான பிரியா யோகாடி. தபஹ அப்படின்னா குறைச்சிக்கிறது. நிறைய தூங்குறீங்களா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறைய சாப்பிட்றீங்களா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறைய பேசுறீங்களா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறைய யோசிக்கிறீங்களா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறைய பேசுறீங்களா, எப்படி குறைச்சிக்க முடியும்? மௌனத்து மூலியம். நிறைய யோசிக்கிறீங்களா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, தியானத்து மூலியம். ஸோ எல்லாத்தையும் குறைச்சிக்கணும். நிறைய எதிர்பார்ப்பு இருக்குதா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஈகோ ஜாஸ்தி இருக்கா, நான் எனது அப்படின்னு ஜாஸ்தி இருக்கா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எல்லாமே எனக்கு வேணும்ன்றதோட உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கின்னு இல்லாதவங்களுக்கு 4 பேர்கிட்ட இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனுக்கு டொனேட் பண்ண, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு டொனேட் பண்ண, அன்னதானத்துக்கு டொனேட் பண்ண, ஒரு நல்ல விஷயத்துக்கு டொனேட் பண்ண. எல்லாமே எனக்கு வேணும், நான் சம்பாரிச்சதெல்லாம் நானே வச்சுக்கணும் அங்க அப்படின்னா then you are not in தபஸ். தபஸ் அப்படின்னா எல்லாத்தையும் குறைச்சிக்கணும். உங்களோட தேவையை குறைச்சிக்கோங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைச்சிக்கோங்க, உங்களோட ஈகோ குறைச்சிக்கோங்க, நான் என்ற அகம்பாவத்தை குறைச்சிக்கோங்க, உங்களோட சாப்பாடு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, பேச்சை குறைச்சிக்கோங்க, யோசனையும் குறைச்சிக்கோங்க தியானத்து மூலியம். இதுதான் தபஸ். அதுக்கப்புறம் சுவாத்தியாயம் அப்படின்னா செல்ஃப். ஸ்வ அத்தியாயம் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் த செல்ஃப். நீங்க நிறைய புக்ஸ் படிக்கிறப்போ, நிறைய என்லைட்டன் மாஸ்டர்ஸ் புக்ஸ் படிக்கிறப்போ உங்க பத்தி உங்களுக்கு நிறைய, இது சுவாத்தியாயம். சும்மா புக்கு படிக்கிறது சுவாத்தியாயம் இல்லை. அந்த புக்கு படிக்கிறது மூலியமா நீங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறீங்க, உங்க பத்தி நீங்க நிறைய புரிஞ்சுக்கிறீங்க. அது சுவாத்தியாயம். உங்களை பத்தி நீங்க நிறைய புரிஞ்சுக்கிறீங்க, உங்க பத்தி நீங்க நிறைய கத்துக்கிறீங்க. செல்ஃப் ஸ்டடி. சுவாத்தியாயம்னா செல்ஃப் ஸ்டடி. அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வர பிரணிதானம்னா எல்லாரையும் கடவுளை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆன்மான்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரியும்? தியானத்து மூலியமா மட்டும்தான் தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க கண்ணை மூடி நீங்க பாருங்க, நீங்க கண்ணை மூடி மூச்சு கவனிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நான் இந்த உடம்பு இல்லை, நான் என்னோட புத்தி இல்லை, நான் என்னோட அறிவு இல்லை, நான் என்னோட ஈகோ இல்லை, நான் இது இல்லை, நான் அது இல்லை, நான் அது இல்லை. கடைசியில நான் யார்? ஐ எம் a pure consciousness. ஸோ நான் ஒரு பியூர் கான்சியஸ்னா அப்ப என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் தான். மைண்ட் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஐடென்டிட்டி இருக்கும். மைண்ட் எம்டி ஆயிடுச்சுன்னா யூ ரியலைஸ் தட் யூர் அ கான்சியஸ்னஸ். பியூர் கான்சியஸ்னஸ் ஆத்மா. என் உள்ள இருக்கிற அந்த தத்துவம் தான் எல்லா உயிர்லயும் இருக்கு. ஸோ அப்போ எல்லா உயிர்லயும் உங்களை நீங்க பார்த்துப்பீங்க. அதுதான் ஈஸ்வர பிரணிதானம். ஸோ எல்லா உயிர்லயும் உங்களை நீங்க பார்த்துக்கிறப்போ அங்க உங்களுக்கு ஒன்னஸ் இருக்கும். அதுதான் அகம் பிரம்மாஸ்மி ஸ்டேஜ். ஸோ புண்ணியம் பண்றது யாருக்காகன்னா உங்களுக்காக. சில பேர் கேட்கலாம், சார் புண்ணியம் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குமா, இல்லைன்னா வேற வழி இல்லையா? வேற வழி இல்லை. தானமும் தர்மமும் இது ரெண்டும் இருக்கிற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு மோட்சம் இருக்கும். தியானம் மட்டும் பண்ணா போருமா? போராது. தானமும் பண்ணணும், தியானமும் பண்ணும், தானமும் பண்ணும். தட் இஸ் யுவர் டியூட்டி. அது உங்களோட தர்மம், செஞ்சு ஆகணும். நீங்க வேணா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ, உங்க ஒரு மாசத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ உங்க செலவெல்லாம் போயிட்டு உங்க குடும்பத்தெல்லாம், உங்க குடும்பத்தோட தேவைகள், உங்க பசங்க, உங்க ஃபேமிலி எல்லாரோட தேவைகள்லாம் போயிட்டு எவ்வளவு உங்களுக்கு காசு மிச்சமாகுதோ எல்லா செலவும் போயிட்டு, எல்லா கமிட்மெண்ட்ஸ், இஎம்ஐ, லோன்ஸ் எல்லாமே போயிட்டு எவ்வளவு காசு மிச்சம் ஆகுதோ அது எக்ஸஸ். ஸோ அந்த எக்ஸஸ்ல பாதி சேர்த்து வச்சுக்கோங்க, பாதி தேவைப்படுறவங்களுக்கு தானமா கொடுக்கும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும். இதுதான் கிரீன் மணி ஃபார்முலா, லிண்டா குட்மனோட கிரீன் மணி ஃபார்முலா.
ஸோ நீங்க கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு அதிகமா வந்துட்டே இருக்கும். அதுதான் அபண்டன்ஸ். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, எப்படி கொடுக்குறீங்கன்றது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாப்பினஸ் சயின்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் we have to give. Whatever you give comes back. Again, அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. உங்களோட தேவைகள்லாம் பூர்த்தியான பிறகு அந்த எக்ஸஸ் மணியை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அந்த கொடுக்குற மனப்பான்மை வந்தாதான் நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மனசார கொடுக்கணும். கொடுக்குற மனப்பான்மை இருந்தா மட்டும்தான் சந்தோஷமும் நிம்மதியும் உங்களை தேடி வரும். நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், நான் சம்பாரிச்சதெல்லாம் மொத்தம் எனக்கே அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள நீங்க எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி தேடி வராது. கையில பணம் இருக்கும், ஆனா நிம்மதி சந்தோஷம் இருக்கு. மெத்த வாங்க முடியும், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. சாப்பிட முடியும், ஆனா ஜீர்ணிக்கிற சக்தி இருக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்காது, அந்த கொடுக்குற பழக்கம் இருக்காது. ஏன்னா அந்த அந்த கான்சியஸ்னஸ், லேக் கான்சியஸ்னஸ், நான் கொடுத்தாக்கா நாளைக்கு எனக்கு எப்படி அப்படி யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சுவாசிக்கிற காத்து செடிக்கு கொடுத்து, ஆக்சிஜன் செடி மூலியமா உங்களுக்கு வந்தது. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அதுவும் இயற்கை மூலியமா வந்து, உங்க உடம்பு உங்க பிராணம் இந்த பஞ்சபூதத்துல சேர்ந்ததுதான். எதுவுமே உங்களுதுன்னு இல்லைங்க. நீங்க குடிக்கிற தண்ணி மேகங்கள், மழை, நதிங்க மூலியமா வந்தது. ஸோ நீங்க உயிர் வாழ்றீங்கன்னாலே அதுக்கு நிறைய ஜீவராசிங்க அவங்களோட தர்மத்தை பண்றாங்க, அவங்களோட டியூட்டி. ஒரு செடி, ஒரு கொடி, எல்லாமே அவங்களோட டியூட்டி பண்ணுது, அவங்களோட தர்மத்தை பண்ணுது. ஸோ நீங்க உயிர் வாழ்றதே மற்றவங்களோட தர்மம் பர்ஃபெக்டா பண்றதோடு தான் நீங்க உயிர் வாழ்றோம். We are all interconnected. We are not separate. நம்ம செப்பரேட்னு நினைச்சா அங்க சப்பரிங். நம்ம எல்லாம் செப்பரேட்டட் இல்லை, நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்னு நினைச்சா அங்க வெல்னஸ். நான் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அங்க இல்னஸ். நாம அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அங்க வெல்னஸ். இதுதான் ஃபார்முலா. When you think about I, there is illness. When you think about we, there is wellness. இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. தப்பக சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதான் வியாயோகம், பதஞ்சலி கொடுத்த கிரேட் ஃபார்முலா. ஸோ நீங்க எப்போ வெல்னஸ்ல இருக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அங்க ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். இல்னஸ்ல எப்பவுமே ராங் அண்டர்ஸ்டாண்டிங், வெல்னஸ்ல தான் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். நான் சொல்றது நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது. என் லைஃப்ல நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பண விஷயத்துலயும் நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், அபண்டன்ஸ்லயும் நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்னா, நான் என்ன ஒர்க் ஷாப் எடுத்தோம், அதுக்கு முன்னாடி நான் நிறைய பெய்ட் ஒர்க் ஷாப்ஸ், இந்த லாக்டவுன்ல இருந்து தான் நான் எல்லாம் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே பெய்டு ஒர்க் ஷாப்ஸ் தான் எனக்கு த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஸோ எவ்வளவு நான் ஃபீஸ் வாங்குறனோ அதுல 1/3 மட்டும்தான் நான் வச்சுப்பேன். மற்றது எல்லாமே ஒரு சோஷியல் சர்வீஸ்க்காக கொடுப்பேன். புக்ஸ் ஃப்ரீயா புக்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது, ஃப்ரீயா பிரமிட் கேப்ஸ் கொடுக்கறது, நிறைய ஆசிரமத்தை கொடுக்கறது, அன்னதானத்தை கொடுக்கறது, பிரமிட் கட்டுறது கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட எனக்கு என்ன எக்ஸஸா வருதோ அதை நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் எவ்வளவு கொடுக்குறேனோ அதுக்கு 10 மடங்கு 20 மடங்கு எனக்கு திருப்பி வந்துட்டே இருந்துச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொந்தமா பண்ணேன், நீங்களும் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய ஃப்ரீயா கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சப்போ இன்னும் எனக்கு அபண்டன்ஸ் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சது, இன்னும் சந்தோஷம் நிம்மதி இன்னும் ஜாஸ்தி வரும். நான் எவ்வளவு சர்வீஸ் பண்றேனோ அவ்வளவு ஆசீர்வாதம். ஸோ அந்த கிருப அப்படின்வாங்க, அந்த டிவைன் கிரேஸ் அப்படின்வாங்க. அந்த டிவைன் கிரேஸ் தான் உங்களுக்கு எமர்ஜென்சிஸ்ல காப்பாற்றும். எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலே வாங்குற அளவுக்கு ஒரு பணம் இருந்தா கூட அந்த மூச்சு நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கடவுளோட கிருபை வேணும், டிவைன் கிரேஸ் வேணும். ஸோ டியூரிங் எமர்ஜென்சிஸ்
உங்க வாழ்க்கையில எமர்ஜென்சின்னு ஒண்ணு வந்தா அந்த எமர்ஜென்சி டைம்ல காப்பாத்துறது அந்த டிவைன் கிரேஸ் தான். அந்த டிவைன் கிரேஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, தியானமும் தர்மமும் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த டிவைன் கிரேஸ் இருக்கும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டிவைன் கிரேஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சந்தோஷம், நிம்மதி உங்களோட பாக்கெட்ல இருக்கிற மாதிரி, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா டு பி ஹாப்பி, டு பி பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி இன் லைஃப். சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய கிரேட் ஃபார்முலா. டூ யுவர் தியானா அண்ட் டூ யுவர் தர்மா. தியானமும் புண்ணியமும். புண்ணியத்தை சேர்த்துட்டு போங்க. தியானம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை சேர்த்துட்டு போங்க. முடிஞ்சு போச்சு, கேம் ஓவர். லைஃப் 24/7 ஹாப்பியா இருப்பீங்க. யூ ஆர் அண்டர் த டிவைன் கிரேஸ். யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் எனிதிங். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. நீங்க தர்மத்தை கடைபிடிச்சீங்கன்னா அந்த தர்மம் உங்களை காப்பாற்றும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அகெயின், தர்மன்றது என்ன? இட்ஸ் அ டியூட்டி, இட்ஸ் அ மஸ்ட். என்ன நான் பார்த்துக்கணும், இது ஸ்வதர்மம். அதுனா தியானம், தட் இஸ் ஈக்குவல் டு தியானம். டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்வதர்மா. பரதர்மம், தர்மத்துல ரெண்டு இருக்கு, ஸ்வதர்மா, பரதர்மா. ஸ்வதர்மானாக்கா duty towards myself, towards my soul, that is dhyana. Paradharmana, I have to take care of my family, I have to take care of my community, I have to take care of the whole of the humanity, I have to take care of the entire planet Earth. அது பரதர்மம். உங்களால முடியறது செய்யணும், முடியாததை செய்ய வேண்டாம். முடியறது செய்யணும். முடியாதது செய்யலன்னா பிரச்சனை இல்லை. ஆனா உங்களால முடிஞ்சு, உங்ககிட்ட அந்த திறமை இருந்து, உங்ககிட்ட அந்த ரிசோர்சஸ் இருந்து நீங்க உங்களோட தர்மம் பண்ணலன்னா அங்க நீங்க அதர்மத்துல இருக்கிறீங்க. நீங்க அதர்மத்துல இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு வியாதிங்க வரும். தர்மத்துல இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு டிவைன் கிரேஸ். அதர்மத்துல வியாதிங்களும் இருக்கும், கஷ்டங்களும் இருக்கும், துன்பங்களும் இருக்கும். தர்மத்துல நல்ல ஹெல்த், ப்ராஸ்பரிட்டி. ஹெல்த், ப்ராஸ்பரிட்டி, பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். Dharma leads to health and prosperity, peace and happiness. Adharma leads to ill health and suffering. So, swadharmamum pananum, paradharmamum pananum. Both are important. Again, dharma la vandu 3 categories. இந்த நிமிஷத்துக்கு நான் என்ன பண்ணணும்? What is my duty? இந்த நிமிஷத்துக்கு what is my dharma in the present moment now? Second one, what is my dharma in the next 24 hours? And the third, what is my dharma towards my lifetime? First priority வந்து இப்ப நான் என்ன பண்ணணும், இந்த நிமிஷத்துக்கு நான் என்ன பண்ணணும். What is my duty this moment? That is the first priority. அது முடிச்ச பிறகு what is my dharma towards the next 24 hours? அதுக்கப்புறம் what is my dharma towards my lifetime? So வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு clear focus இருக்கணும். I want happiness in my life என்ற ஒரு ஃபோக்கஸ், அந்த ஒரு கோரிக்கை உங்க லைஃப்ல இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. You need to have that focus. டயோஜெனிஸ் என்ற ஒரு கிரேட் என்லைட்டன் மாஸ்டர், எத்தனை பேர் இந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கீங்க? அலெக்சாண்டர் வந்து எல்லா ராஜ்யத்தையும் எல்லாத்தையும் கான்கர் பண்ணிட்டு ரிட்டர்ன் போறப்போ பாதியில அவர் ஊரு போய் சேர மாட்டார். அலெக்சாண்டர் செத்துருவார். ஆனா சாகரத்துக்கு முன்னாடி டயோஜெனிஸ் என்ற ஒரு என்லைட்டன் மாஸ்டர் மேய்ப்பார். ஸோ அந்த ஊர் அப்படி கிராஸ் பண்றப்ப அந்த பர்ஷியன் லேண்ட் அப்படி கிராஸ் பண்றப்ப இன்னும் இந்த ஊர்ல என்ன ஒரு ஃபேமஸ்னா, இங்க டயோஜெனிஸ் என்ற ஒரு என்லைட்டன் மாஸ்டர் இருக்காரு அப்படின்னா, அந்த மாஸ்டரை கூட்டிட்டு வாங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு அலெக்சாண்டர் சொல்றாரு. அவரெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டாரு, நம்ம தான் போய் பார்க்கணும். அவ்வளவு பெரிய ஆளா, நான் போய் பார்க்கிறேன் அப்படின்ட்டு அலெக்சாண்டர் போறாரு டயோஜெனிஸ் கிட்ட. அலெக்சாண்டர் டயோஜெனிஸை பார்த்து கேட்கிறாரு, உன்னை ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, என்ன அவனோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, டயோஜெனிஸ் வந்து, நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. இத்தனை ஊருங்க, இத்தனை ராஜங்க நீ கொள்ளடிக்கிறீங்க, இத்தனை பேரு சாவடிச்சிருக்கிய, எதுக்காக அப்படின்ட்டு டயோஜெனிஸ் கேட்கிறப்போ அலெக்சாண்டர் சொல்றாரு, இந்த சொத்து, இந்த பொன், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு என் ஊருக்கு போயிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன், என் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்பேன் நான் அப்படின்னா,
அதுக்கு டயோஜினஸ் சொல்றாரு, அது எதுவுமே இல்லாம நான் சந்தோஷமா இருக்கிறேன், அதுதான் என்னோட கிரேட்னஸ். நீ இத்தனை ராஜ்யங்க கொள்ள அடிச்சிருக்க, இத்தனை பேரை ஹிம்சை பண்ணிருக்க, இத்தனை உயிரை கொண்டு இருக்க, நான் எதுவுமே பண்ணாம நான் நிம்மதியா இருக்கேன். ஸோ வாட் இஸ் த சீக்ரெட் அப்படின்ட்டு டயோஜினஸ் கிட்ட கேட்கிறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒவ்வொரு நாளுமே காலையில எழுந்திரிச்ச உடனே இந்த நாள் என்ன நடந்தாலுமே நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்துருவேன். அன்னைக்கு என்ன நடந்தாலுமே நான் சந்தோஷமா இருப்பேன், ஏன்னா நான் முடிவு எடுத்துட்டேன். அன்னைக்கு சாப்பாடு கிடைச்சாலும் சாப்பாடு கிடைக்கலனாலும், என்ன யாருனாலும் திட்டினாலும், என்ன யாருனா புகழ்னாலும், என்ன நடந்தாலும் என்னோட சந்தோஷம் மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். ஒவ்வொரு நாளும் அந்த முடிவு எடுக்கணும். அதுதான் என்னோட சீக்ரெட். ஸோ நம்ம முடிவு எடுக்கணும். நான் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், நான் முடிவு எடுத்தாதான் என்னால வாழ முடியும் சந்தோஷமா. ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் வருது. அந்த தர்ம சங்கடமான சுச்சுவேஷன்ல நீங்க ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. பிராங்கா இருக்கணும். எப்படியும் நிஷ்டூரம் வரும். இந்த தர்ம சங்கடமான சுச்சுவேஷன்ல எப்படியுமே உங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஏன்னா நீங்க உங்களோட மனசாட்சிக்கு விரோதமா பண்ண போறீங்க ஏதாச்சும் ஒண்ணு. அது தர்ம சங்கடமான சுச்சுவேஷன்னா என்ன அர்த்தம்? தர்ம சங்கடமான சுச்சுவேஷன்னா ஒருத்தவங்க உங்களை ஒரு உதவி கேட்கறாங்க, உங்களுக்கு மனசுல பண்ண வேண்டாம், உங்களுக்கு உள் மனசு சொல்லுது, ஆனா அதை பண்ணி ஆகணும். ஏன்னா அது அது ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷன், பிகாஸ் ஆஃப் த கம்யூனிட்டி ஆர் த சொசைட்டி. பட் ஸோ எப்படியோ ஒரு நிஷ்டூரம் வரப்போகுது. அது நான் பிராங்கா இருக்கிறேன், ஆனஸ்டா இருக்கிறேன். நாளைக்கு 10 நாளுக்கு அப்புறம் எப்படியும் அவங்க கெட்ட பேர் வாங்க போறோம். அதுதான் முதலே கெட்ட பேர் வாங்கிட்டா அட்லீஸ்ட் நான் இந்த 10 நாள் நிம்மதியா இருக்கும். என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாம, எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம நான் நிம்மதியா இருக்கும். எனக்கு எது இம்பார்ட்டன்ட்? என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்டா இல்ல மத்தவங்க என்னை பத்தி நான் நினைச்சுக்கிறாங்கன்றது எனக்கு இம்பார்ட்டன்ட். அந்த கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு. ஸோ நான் லைஃப்ல சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, யூ ஷுட் பி ஆனஸ்ட், யூ ஷுட் பி ஃப்ராங்க். இல்ல மத்தவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, அவங்களுக்காக நான் இது பண்றேன்னா, then be prepared. Then be prepared to be unhappy in life. So happiness, my dear friends, is a science. You have to use the right formula. மேத்தமேட்டிக்ஸ்ல அந்த கரெக்டான ஃபார்முலா போட்டாதான் உங்களுக்கு கணக்கு கரெக்டா வரும். அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னாக்கா கரெக்டான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்னது கரெக்டான ஃபார்முலா? Honesty is the best policy. Always, always, always honesty is the best policy. Be authentic. இதெல்லாம் ஃபார்முலாஸ். டிரான்ஸ்பரண்டா இருங்க, ஆத்தென்டிக்கா இருங்க. Have the right view. Always do meditation, everyday meditation. நிறைய தானம் தர்மம் பண்ணுங்க, நிறைய புண்ணியத்தை பண்ணுங்க. இதெல்லாம் ஃபார்முலாஸ் ஹாப்பினஸ்க்கு. ரைட் லிவிங். புத்தாவோட அஷ்டாங்க மார்க்கத்துல ஃபர்ஸ்ட் புத்தா why did Buddha leave the palace? Because he saw suffering. எங்க பார்த்தாலுமே துக்கம் தான். துக்கம் எதுக்காக வருது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக புத்தர் கிளம்பினார், அந்த தேடல்ல கிளம்பினார். சோ அவர் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் சத்தியம், துக்கம் எதுக்காக வருது? கிருஷ்ணா. Why there is suffering? Suffering is because of Krishna. Krishna greed. எதுக்காக greed இருக்கு அப்படின்னா, it's because of lack of spiritual education, ignorance, avidya. So அந்த துக்கத்தை போக்கணும், அந்த ரைட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், அந்த இது வேணும்னா என்ன பண்ணணும்? தென் அஷ்டாங்க மார்க்கம். ரைட் வியூஸ், ரைட் திங்கிங், ரைட் ஸ்பீச், ரைட் லைவ்லிஹுட். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரைட் லைவ்லிஹுட். வாட் எவர் நீங்க என்ன பணம் சம்பாதிக்கிறீங்களோ அது நியாயமா நேர்மையா சம்பாதிக்கணும். ஒருத்தரை துன்படுத்தி ஒருத்தரை ஏமாத்தி நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுப்போம். நீங்க நியாயமா நேர்மையா சம்பாதிச்ச காசு மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ரைட் ரைட் லைவ்லிஹுட். இதெல்லாம் எல்லாமே ரைட் 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 ரைட்னு இருக்கிறப்போ உங்க வாழ்க்காங்க there is happiness, there is no துக்கா. அந்த துக்கத்தை போறதுக்கு is given that. Right views, right intentions, right speech, right livelihood, right concentration, right meditation. Everything right out now. Your intentions has to be right. Your view and intention, அதாவது the right point of view, அது ரைட்டா இருக்கணும்.
இன்டென்ஷன்ஸ் ரைட்டா இருக்கணும், உங்களோட வியூ ரைட்டா இருக்கணும். ரைட் வியூனா என்ன? நானும் நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும். தட் இஸ் த ரைட் வியூ. எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி. நான் மட்டுமே அப்படின்னா தென் தெர் இஸ் துக்கா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், தென் தெர் இஸ் ஆனந்தா. I have to do my duty. சோம்பேறியா இருக்கக்கூடாது. I have to do my duty. Then there is ஆனந்தா. ரைட் ஸ்பீச். நம்ம வாக்ஷேத்திரத்தை பத்தி பேசுவோம். ரைட் ஸ்பீச். வாய் திறக்கக்கூடாது, திறந்தா பொன் சொற்களா வரணும். ரைட் ஸ்பீச். Everything has to be right. Then there is no dukkha. இதெல்லாம் ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸ் நம்ம கடைப்பிடிக்கலன்னா தென் தெர் இஸ் ஒன்லி துக்கா. கஷ்டம் தான் இருக்கும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இந்த ஹாப்பினஸ். த சயின்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட் ஆர் த சயின்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், ஆனந்தோ பிரம்மா. அதுதான் அல்டிமேட் சப்ஜெக்ட். நீங்க வந்து இங்க பாடி வெக்கேட் பண்ணிட்டு உங்க லைஃப் டைம் முடிச்சுட்டு நீங்க பாடி வெக்கேட் பண்ணிட்டு நீங்க ஹையர் வேர்ல்ட்ஸ் போனீங்கன்னா அங்க உங்களை ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, டிட் யூ என்ஜாய் லைஃப் ஆன் பிளானட் எர்த்? இட்ஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தே வில் ஆஸ்க். நீ என்னவா இருந்த, நீ எவ்வளவு கோடிங்க சம்பாரிச்ச, எத்தனை பசங்க, எத்தனை பேர பசங்க, என்ன பதவி சாதிச்ச, நீ எப்படி வாழ்ந்த, பெரிய வீட்டுல வாழ்ந்தியா, பங்களால வாழ்ந்தியா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சந்தோஷமா உன்னோட ஜெர்னி சந்தோஷமா இருந்துச்சா? டிட் யூ என்ஜாய்? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தே வில் ஆஸ்க். ஏன்னா தட் இஸ் பர்பஸ். நீங்க வந்த பர்பஸே அதான். ஸோ உங்களோட இன்டென்ஷன், நான் ஹாப்பியா தான் இருப்பேன், என் வாழ்க்கையில நான் வாழ்ந்தா சந்தோஷமா தான் வாழ்வேன் அப்படின்ட்டு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க ஃபோக்கஸ் அது மேல இருக்கும். தென் யூ அப்ளை த ரைட் ஃபார்ம். தர்மத்தை பத்தி எவ்வளவு பேசினாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட் ஒன்றும் நிறைய இருந்துட்டே இருக்கும். திருப்பி திருப்பி நம்ம கேட்கணும். தியானம் பண்றது ரொம்ப ஈஸி. கண்ணை மூடிட்டு மூச்சை கவனிச்சாக்கா தியானம். ஆனா தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி. தர்மம் உங்களுக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் உண்மை என்னன்னு தெரியும். வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்னு தெரியணும். வாட் இஸ் லைஃப் பிஃபோர் டெத் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத், இது பத்தி கூட தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த தர்மத்தை புரிஞ்சுக்கணும்னா லைஃப் ஆஃப்டர் டெத் பத்தி கூட உங்களுக்கு தெரியணும். யூ ஷுட் ஹேவ் லாட் ஆஃப் ஞான். நிறைய ஞானம் உங்களுக்கு வேணும், நிறைய சச்சன சாங்கத்தியம் வேணும். புத்தர் வந்து, கௌதம் புத்தர் வந்து கடவுள் என்ற வார்த்தையே அவர் யூஸ் பண்ணல, தர்மம் அப்படின்னு தான் யூஸ் பண்ணார். தர்மபதம் அவரோட டீச்சிங்ஸ் என்ன? தர்மபதம். புத்தா never used the word God. He always used it. He substituted God with dharma. கிருஷ்ணர் கூட அந்த யுத்தத்துல, அந்த குருக்ஷேத்திரத்துல தர்மத்தை பத்தி தான் சொன்னார் அர்ஜுனருக்கு. நீ செய்ய வேண்டிய தர்மத்தை செய், பலன் எதிர்பார்க்காத. எல்லா கீதோபதேசம் பண்ணிட்டு கடைசியில் அர்ஜுனர் கேட்பார், நான் என்ன பண்ணணும் இப்போ? அப்போ கிருஷ்ணர் சொல்வாரு, உனக்கு என்ன தோணுது அது பண்ண போ, உன் தர்மம் பண்ணு. நீ இது பண்ணுன்னு சொல்ல கிருஷ்ணர், நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லல. கீதோபதேசம் பண்ணிட்டு உனக்கு எது ரைட்டுன்னு படுதோ அது செய். தட் இஸ் ரைட்டியஸ்னஸ். ஸோ இந்த தர்மன்றது டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். கொஞ்சம் ஜென்ம தான் எடுத்திருக்கான், அவனோட தர்மம் வேற. நிறைய ஜென்மம் எடுத்திருக்கான், அவனோட தர்மம் வேற. இஸ் சீக்கிங் என்லைட்மெண்ட், அவனோட தர்மம் வேற. வயசுக்கு தகுந்த மாதிரி, உடம்போட வயசு, ஆன்மாவோட வயசுக்கு தகுந்த மாதிரி தர்மம் மாறிட்டே இருக்கும். ஸோ தர்மன்றது அவ்வளவு ஈஸியான சப்ஜெக்ட் இல்லை புரிஞ்சுக்கிறது, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஒரு குவிக் ரிவிஷன். ஹாப்பினஸ் சயின்ஸ்ல, என்ஜாய்மெண்ட் சயின்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, the very purpose of life is to live a happy life. Most important point. புண்ணியம் அப்படின்னா நல்ல காரியம் செஞ்சா புண்ணியம், கெட்ட காரியம் செஞ்சா பாவம், நல்ல காரியம் செஞ்சா புண்ணியம். எது பண்ணா புண்ணியம் வரும்? உன்னோட தர்மம் பண்ணா புண்ணியம் வரும். தர்மா லீட்ஸ் டு புண்ணியா. ஸோ தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா.
தர்மத்தை நீ கடைபிடிச்சினா அந்த தர்மம் உனக்கு காப்பாற்றும். இட் இஸ் த டிவைன் கிரேஸ். அந்த டிவைன் கிரேஸ் இருந்தா மட்டும்தான், அந்த டிவைன் கிரேஸ்னா கடவுள்னாக்கா இட்ஸ் யூனிவர்ஸ், இட்ஸ் கிரியேஷன், காட், எது வேணாலும் நினைச்சுக்கோ. ஸோ அதோட கிரேஸ் இருக்கணும்னா யூ ஹேவ் டு டூ த ரைட் திங். மணி டசன்ட் கிவ் யூ ஹாப்பினஸ். மணி டசன்ட் கிவ் யூ ஹாப்பினஸ். பட் யுவர் தர்மா கிவ்ஸ் யூ பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.